அஸ்வத்தாமன் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அசர்கார் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பாழடைஞ்ச கோட்டை. இது வந்து மகாபாரதம் இருக்கும்போதே இந்த கோட்டை வந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அந்த கோட்டையில தான் வந்து அஸ்வத்தாமன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த கோட்டைக்கு இன்னொரு பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாசர் குகை அப்படின்னும் மென்ஷன் பண்றாங்க. வியாசர் இருந்த குகையும் இதுதான் அப்படின்னும் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அங்க வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கு. அங்க தான் வந்து அஸ்வத்தாமன் வந்து பூஜை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னா, அங்கே ஒரு குளம் இருக்கு. பொதுவாக அந்த குளங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி வற்றி போயிடும். ஸோ அதுக்கப்புறமா மழை பெஞ்சு இல்லை ஆறுகள் மூலியமாக குட்டைகள் மூலியமாக தண்ணி வந்து ஆனால் இந்த ஒரு குளம் வந்து பார்த்திங்கன்னா நீர் வற்றவே வட்டாது. எப்பயுமே தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் பாசிகள் நிறைஞ்ச குளமாக தான் இருக்கும். இந்த குளத்துல தான் வந்து அஸ்வத்தாமன் வந்து குளிச்சுட்டு சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக நீரும் எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த அசர்கார் கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை பார்த்ததாகவும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க.